Hi, I am Samaya. இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்மட்ட ஒரு LCD டிவி வந்திருக்கு. என்ன கம்பெனினா LG கம்பெனி. இதுல என்ன ப்ராப்ளம் அப்படிங்கறத நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். இப்போ நான் என்ன செய்றேன்னா சுவிட்சை போட்டு இதுக்கு பவர் சப்ளை கொடுக்குறேன். வீடியோலாம் கனெக்ஷன் நான் கொடுத்துட்டேன். சிம்டம் எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இந்த மாதிரி ஒயிட் கலர்ல இருக்கு. பிக்சரே பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கு. ரொம்ப ஒயிட் கலந்த ஒரு பிக்சரா இருக்கு. இந்த மாதிரியான ப்ராப்ளம் எங்க இருக்கும், இதை எப்படி சரி பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். நீங்க டிவில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சிம்டம்ல பிக்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா டைரக்டா நீங்க எங்க போய் செக் பண்ணணும் அப்படின்னா காமா கரெக்ஷன் செக்ஷன்ல தான் போய் நீங்க செக் பண்ணணும். காமா கரெக்ஷன்ல நீங்க செக் பண்ணக்கூடிய வோல்டேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 14 வோல்ட் ஏவிடிடி வோல்ட் இருக்கும். அதே மாதிரி காமா வோல்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏவிடிடி வோல்ட்ல இருந்து பாதி வோல்ட், அதாவது ஒரு 7 வோல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கு இடப்பட்ட வோல்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 டிஃப்ரெண்ட் வோல்ட் இந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பாங்க. அது கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஏவிடிடி வோல்ட்ல இருந்து 0 வோல்ட், அதாவது கிரவுண்ட் வோல்ட் வரைக்கும் ஏறு வரிசையில அப்படியே வரிசையா நீங்க வந்து இருக்கணும். காமா 1, காமா 2, காமா 3 இந்த மாதிரியான பாயிண்ட்லாம் இருக்கும். அது கரெக்டா இருக்கணும். ஆனா இந்த டிவில பொறுத்த வரைக்கும் காமா கரெக்ஷனுக்கான அந்த பாயிண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெளியிலலாம் எந்த பாயிண்ட் எதுவுமே கிடையாது. டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிவில பொறுத்த வரைக்கும் ஏவிடிடி வோல்ட்டும் காமா வோல்ட்டும் கிரவுண்டும் டைரக்டாவே காஃப்ல கொடுத்துறாங்க. இந்த டீகான்ல இருந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க காமா வோல்ட் அந்த காமா 1, 2, 3 அப்படிங்கிற நிறைய டிஃப்ரெண்ட் வோல்டா பிரிச்சு உங்களுக்கு இந்த சோர்ஸ் கப்புக்கு போகல. இதுல என்ன பண்ணிருக்காங்க, டைரக்டா ஏவிடிடி வோல்ட், காமா வோல்ட், கிரவுண்ட் அப்படிங்கிற வோல்டை மட்டும் எடுத்து டைரக்டா காஃப்ல கொடுத்துருக்காங்க. அந்த காஃபுக்குள்ள வந்து இந்த டிஃப்ரெண்டான வோல்டை பிரிச்சு ரெண்டையுமே பாத்தீங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கியூட் அப்படிங்கிறது இதுல இப்படி இருக்கு. இப்ப இதுல நம்ம செக் பண்ண வேண்டியது எது அப்படின்னா ஏவிடிடி வோல்ட் கரெக்டா போதா, வி காமன் வோல்ட் கரெக்டா போகுதா, கிரவுண்டுங்கிறது கரெக்டா கிடைக்கணும். இதுல இருந்தா தான் பிக்சர் அப்படிங்கிறது கரெக்டா வரும். இப்போ இந்த டிவியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பவர் சப்ளை கொடுத்துட்டேன். இப்போ டீகானில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவிடிடி வோல்ட் அப்படிங்கிறது போகும். ஏவிடிடி வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 14 வோல்ட் சம்திங், ஒரு சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 வோல்ட் இருக்கும். அதில் வந்து ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஒரு 4 பாயிண்ட் அப்படிங்கிறது பிரிப்பாங்க. இந்த டிவியில் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் காமா வோல்ட்டுக்கும் பிரிச்சிருக்காங்க, ஏவிடிடிக்கெல்லாம் பிரிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவிடிடி வோல்ட் அப்படிங்கிறது போகணும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வோல்ட் அப்படிங்கிற சம்திங்கில் போகுது. நான் மீட்டரை கரெக்டாக அங்கே வச்சுக்கிறேன். ஒரு 15 வோல்ட் அப்படிங்கிறது போகுது. இப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 வோல்டாவது கரெக்டாக வந்து வி காமா வோல்ட் அப்படிங்கிறது இருக்கணும். இப்போ நான் காமா வோல்ட் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத காட்டுறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமா வோல்ட் எதுவுமே இல்லை, அங்கே 0 வோல்ட் தான் காட்டுது. இதான் பிரச்சனை. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமா வோல்ட் ஜென்ரேட் பண்ணுற ஏரியா இந்த இடத்துல போட்டிருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த டீகானில் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ நான் செக் பண்ணதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு கரெக்டாக வரலை. அதுதான் ப்ராப்ளமே. இப்போ நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இங்கே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மட்டும் இந்த டீகானில் கரெக்டாக இருக்கிற மாதிரி செக் பண்ணுறேன். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கான அந்த டிரைவர் ஐசி அப்படிங்கிறது டேமேஜ் ஆயிடுச்சு, ஆல்ரெடி கீட் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா கான்ஸ்டன்டா ஒரு வீக்காமானுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத செட் பண்ண போறேன். இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா ஒரு சின்ன சர்க்கியூட் அப்படிங்கிறது ஆல்டர்னேட் பண்ண போறேன். அந்த மாதிரி பண்றதுனால இப்படி இருக்கக்கூடிய அந்த பிக்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். பார்ப்போம் எப்படி இருக்கும் அப்படின்னு. இந்த டிவியை பொறுத்த வரைக்கும் 2 சோர்ஸ் டிரைவர் அப்படிங்கிறது இருக்கு, காஃப் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காமா கரெக்ஷனுக்கான பாயிண்ட் அப்படிங்கிறது ஏவிடிடி வோல்ட் அப்படிங்கிறத கொடுத்துறாங்க. ஏவிடிடி வோல்ட் அப்படியே ஒரே இதாக தான் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன்ல இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா காமா வோல்ட் அப்படிங்கிறது இதுக்கு எடுத்து கொடுக்குறாங்க. வி காமா வோல்ட். இப்போ இந்த வோல்ட் அப்படிங்கிறது அந்த சோர்ஸ் காப்புக்கு இந்த ஏவிடிடி வோல்ட் அப்படிங்கிறது போகுது. ஆனால் இந்த வி காமன் வோல்ட் அப்படிங்கிறது ஒரு 7 வோல்ட் அப்படிங்கிற சம்திங்ல போகலை. ஆனால் இந்த வி காமா வோல்ட் எப்படி ஜென்ரேட் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு 2 டிரான்சிஸ்டர் போட்டு ஒரு ரெகுலேட்டர் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்காங்க உள்ள. அந்த ரெகுலேட்டர்ல எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா
இது V காமா அவுட்டு, இதுலேருந்து V காமா அவுட் ஆகுது. இப்போ இந்த ரெகுலேட்டர் ஃபங்க்ஷனுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது இன்புட்டாக கொடுக்குறாங்க. V ரெஃபரன்ஸ் பாயிண்ட் இன்புட்டாக கொடுக்குறாங்க. AVDD வோல்டு இன்புட்டாக இதுக்கு போகுது. அதுக்கடுத்து க்ரௌண்ட் அப்படிங்கிறதும் இதுக்கு இன்புட்டாக போகுது. இப்போ AVDD க்ரௌண்ட் அப்படிங்கிறது இன்புட்டாக கொடுத்துறாங்க. V காமா அவுட்டு வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா V ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. இந்த ஐசியும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஆனால் இந்த V ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து சரியில்லை. இப்போ ஆல்ரெடி அங்கே இந்த ரெஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு சிப்பு மாதிரியா போட்டு ரெடி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுதான் ஒர்க் ஆகலை ஒழுங்கா. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு கான்ஸ்டண்ட்டாக அந்த V ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டை செட் பண்ணி இதுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, இந்த இடத்துல செட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு நார்மலாக ஒரு ஜீனோடைடு 6 வோல்ட் கிரவுண்ட் பாயிண்ட், ஒரு ரெசிஸ்டர், இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்சடு ரெசிஸ்டர், இது வேரியபிள் ரெசிஸ்டர் VR, இது G0 டயோடு, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் 2.2K ரெசிஸ்டர் போடுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2K ப்ரீசெட்டு. இந்த இடத்துல நான் AVDD வோல்ட் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட்ல கொடுக்குறேன், இங்கே க்ரௌண்டை கொடுக்குறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் G0 டயோடு போட்டு நான் ரெஃபரன்ஸ் பண்ணி கரெக்டான ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறத செட் பண்ணி இந்த இடத்துல நான் கொடுக்க போகிறேன். இது கான்ஸ்டண்ட்டாக இந்த சர்க்யூட் மட்டும் தான் நான் வந்து கிரியேட் பண்ணி இந்த பாயிண்ட்டுக்கு நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுத்து இந்த டிவியை ரெடி பண்ண போகிறேன். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ அந்த V ரெஃபரன்ஸுக்காக நான் இங்கே அந்த சர்க்யூட்டை போட்டு மேக் பண்ணியிருக்கேன். G0 டயோடுடைய ஆனோடு இருக்குல்லையே, அதை நான் க்ரௌண்டோட கனெக்ட் பண்ணிட்டேன். அதை G0 டயோடுடைய கேத்தோடு நேராக இந்த ரெசிஸ்டருடைய ஒரு பாயிண்டோட, அதாவது வேரியபிள் ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அதனுடைய ஒரு பாயிண்டோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். நடுவில் இருக்கக்கூடிய அந்த அட்ஜஸ்டபிள் பாயிண்ட் வந்து அவுட்புட், நான் ரெஃபரன்ஸ் அவுட்டாக இதுலேருந்து எடுத்துக்கிறேன். இதிலேருந்து இதனுடைய இன்னொரு பாயிண்ட், ரெசிஸ்டருடைய இன்னொரு பாயிண்ட் நேரடியாக AVDDயோட கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சர்க்யூட் அப்படிங்கிறது ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்துட்டு AVDD வோல்டில் நான் பாதி வோல்டு அப்படிங்கிறத நான் இங்கே செட் பண்ணணும். இதில் செட் பண்ணி காட்டுறேன். பவர் சப்ளை கொடுத்துட்றேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமா வோல்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை தான் கிரியேட் பண்ணுறோம். காமா வோல்ட்டையே நீங்கள் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான மெத்தடை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. நான் காமா வோல்ட்டுக்கான ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் இங்கே ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிறது பார்த்துங்க, இந்த G0 டயோடுடைய கேத்தோட் இருக்கு இல்லையா, அந்த சைடு பார்த்தீங்கன்னா 6 வோல்ட் காட்டுது. இந்த இடத்துல AVDD வோல்டு கொடுக்குறேன். இந்த இடத்துல இந்த ரெஃபரன்ஸ் அவுட் இருக்கு இல்லையா, எனக்கு வந்து 7.4 வருது. நீங்கள் வேணும் அப்படின்னா எத்தனை வேண்டாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த லெவலுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணும்போது பிக்சர் எந்த மாதிரியா இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 6 வோல்ட்லேருந்து நீங்கள் ஒரு 10 வோல்ட்டுக்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ரெஃபரன்ஸ் அப்படிங்கிற பாயிண்ட் எடுத்துக்கலாம். 6 வோல்ட் இருக்கு இல்லையா, ஆல்ரெடி இங்கே 6க்கு கீழே இறங்க விடாது G0 டயோடு. அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை திருக வோல்டேஜ் அப்படிங்கிற பாயிண்ட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். இதை வச்சு நான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது கிரியேட் பண்ணி அதை தான் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வோல்டேஜ் ரெகுலேட் பாயிண்ட்டுக்கு நான் கீழே நான் கொடுத்துருக்கேன். இப்போ பிக்சர் வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக ஒரு 7.1 இருக்குது. இப்போ பிக்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்துடுது. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அந்த காமா வோல்ட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸு டிகான்லேருந்து செட் ஆகி வரல. நம்மளா ஒரு கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது செட் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா போன டிவியை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நீங்கள் டிகானும் மாற்றியும் ரெடி பண்ணலாம். இல்லை ஒரு சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டிகானு இங்கே இல்லாமல் நேரடியாக ஸ்கேலர்லேயே அந்த டைம் கண்ட்ரோல் சர்க்யூட் வச்சுருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணி ஆகணும். இப்போ இந்த இடத்துல இன்சுலேஷனுக்காக நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஏன்னா இந்த பேப்பரை இப்போ நான் எடுத்துருவேன் ஆஃப் பண்ணிவிட்டு, கொஞ்சம் இன்சுலேஷனுக்காக கொஞ்சம் ஹை டெம்பரேச்சர் தாங்கக்கூடிய இந்த மாதிரியான பேஸ்ட் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் சிலிக்கான் பேஸ்ட் மாதிரி தான் கீழே நீங்கள் இதை தடவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு டிவியை ரெடி பண்ணிடலாம். இது எதுக்காக நான் வைக்கிறேன் அப்படின்னா, கீழே உள்ள பாயிண்ட் அப்படிங்கிறது எனக்கு வந்து ஷார்ட் ஆகிடக்கூடாது, அதுக்காக தான்.